இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிராவல் vlog தான் பார்க்க போறோம். விசாகா நம்ம எங்க போறோம்? நாங்க ஊருக்கு போறோம். அட்லாஸ்ட் நாங்க வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. அச்சோ ஹாப்பியா? அச்சோ நீங்க சொல்லுங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். அப்புறம் இட்ஸ் மீ ரஞ்சனி. லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணி ஊருக்கு போக ரெடி ஆயிட்டோம். ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஆனா இந்த ஒண்ணு நினைச்சுதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம கார்டன்ல எல்லாமே நாங்க ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளார சிமெண்ட் போட்டுருவாங்க. ஸோ இந்த முருங்கை மரம், இந்த கார்டன் எல்லாமே கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதுதான் கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம ஏர்போர்ட் வந்து ரீச் ஆக போறோம். ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இதுதாங்க ஏர்போர்ட் போற வழி. சைட்ல ஃபுல்லா நல்லா சூப்பரா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆக போறோம். இந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு இல்லையா, இது ஏறி அப்படி டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏர்போர்ட் வந்து வந்துரும். என்னடா தண்ணியா? என்ன விசாகன்? பிரிட்ஜ்ல வந்து ஸ்லோ டவுன் போட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன? அப்படின்னா நீங்க வந்து அந்த பிரிட்ஜ்ல ஸ்லோவா போகணும். ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு வந்து ஊபர் தாங்க புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஊபர்ல இருந்து நம்ம எல்லாம் எடுத்தாச்சு திங்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் உள்ளார போவோம். உங்க லக்கேஜை எடுத்துட்டு குட்டீஸ் 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க. போங்க போங்க. அச்சோ விசாகன் கிளம்புங்க. இந்த டைகர் ட்ராலியில 2 பேருமே உட்காந்துப்பாங்க. விசாகன் நீ பின்னாடி உட்காரணும். அப்பதானே பாப்பா விழுந்தாலும் நீ பிடிச்சிக்கலாம். வெரி குட். இப்படிதான் உட்காரணும். இப்பதான் பாப்பா விழுந்தாலும் நீ பிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம உள்ளார ரீச் ஆகலாம். கத்தார் ஏர்வேஸ்ல எக்கனாமிக் கிளாஸ்ல ஃபிளைட் பண்ண போறோம் நம்ம. இப்ப வந்து எல்லா குட்டீஸ்க்குமே ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. அதனால ஏர்போர்ட் எல்லாமே சரியான ரஷ்ஷா தாங்க இருக்குன்னு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளார போய் பார்ப்போம். ஏர்போர்ட்குள்ளார ரீச் ஆயாச்சுங்க. இந்த ஏர்போர்ட் தான் வந்துட்டு வேர்ல்டுல பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட்குள்ளார வந்த உடனே இந்த வியூவே பாக்கிறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. நம்ம லக்கேஜ் எல்லாம் ட்ராப் பண்றதுக்காண்டி லைன்ல நிக்கிறோம். அப்படியே போர்டிங் பாஸ் எல்லாம் எடுக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம இமிகிரேஷன் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு போகணும். அச்சோ கம்ஃபர்டபுளா இல்லையா உனக்கு? நீ ஏன் இங்க உட்காந்து அண்ணா கூட உட்காரலாம்ல? அப்பெல்லாம் செம்ம ரஷ் நாங்க லாஸ்ட் மந்த். பட் இந்த மந்த் கொஞ்சம் ஓகே தான் ரஷ். அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். பரவாயில்ல. இதுக்கு மேல வந்துட்டு இந்த இது அலௌட் இல்ல. அதனால இங்க ஓரமா வச்சிடலாம். நம்ம செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப வந்து நம்ம கீழே போய்கிட்டு இருக்கோம். நம்மளோட கேட் பார்த்துட்டு போகணும். என்னென்ன கேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க. கேட் நம்பர் ABCDEன்னு போட்டிருக்காங்க. இங்க வந்து கத்தார் ஏர்வேஸோட டிராவல் பொட்டிக்னு போட்டிருக்காங்க. கத்தார் டியூட்டி ஃப்ரீ. இதுக்குள்ளார என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இதுக்குள்ளார வந்தது கிடையாதுங்க. இப்பதான் வந்திருக்கேன். ஒரு தடவை நம்ம ஒரு இடத்த சுத்தி பார்ப்போம் அப்படின்ட்டு. சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாடல் ஃபிளைட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாடல் பாருங்க, போயிங் 7878. ஸோ இது வந்து எவ்வளவு வருது அப்படின்னா $64, 230 ரியால். ஆனா இது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குங்க. எங்க வீட்டுல இந்த மாதிரி 2 ஃபிளைட் வச்சிருக்கோம். இவர் வந்துட்டு ஃபிளைட் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு எந்தெந்த மாடல் அவருக்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வச்சிருப்பாரு ஃபிளைட்டு. ஸோ அது மாதிரி ஒன்னு ஒரு மாதிரி டிஃபர் ஆகுது. இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இது போயிங் 777-300ER. இது எவ்வளோ ரேட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா $350 ரியால் வருது. பட் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ஷோகேஸ்ல தான் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இதோ இங்க டிஸ்பிளே போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். வந்து கத்தார் ஏர்வேஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்படியே போய் பார்ப்போம். நம்ம எப்பயுமே எக்கனாமில தான் டிராவல் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் அப்படி எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்ப்போம். போட்டிருக்காங்க பாருங்க, கத்தார் ஏர்வேஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதோட மாடல் வந்துட்டு இங்க வச்சிருக்காங்க போல. பெரிய டிவி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல பெரிய உட்காரத்துக்கான இடம் இருக்கு. Okay. Yeah, this one is chair, also the sleeping one. Yeah, so it will become that. Okay. இது வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாமாங்க. இது உட்காரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா, அப்படியே தூங்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நல்ல பெருசா இருக்கு. சூப்பரா இருக்கு. எவ்வளோ ஒரு தனியா ஒரு ஹால், குட்டி ஹால்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. நீங்க யாராவது ட்ரை பண்ணணும்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் இப்படிதான் இருக்குது. கலர்ல வந்து ஆஸ்ட்ரோனாட் இதெல்லாம் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. இது வந்து ஆக்சுவலா ஒமேகா அப்படின்றது ஒரு வாட்ச் இது. ஸோ அந்த இது வந்து இந்த ஆஸ்ட்ரோனாட் தீமோட டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஸ்பேஸ்லயும் இந்த வாட்ச் ஒர்க் ஆகுமோ, அதனால கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பட் இது பாக்குறப்போ செம்ம அழகா இருக்கு. அப்படியே கோல்டு தக 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 தகன்னு மின்னுது. சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கே. இந்த இடத்துல பாருங்களேன், அந்த வாட்சுக்கு பக்கத்துலேயே வந்து ஆஸ்ட்ரோனட் வந்து போட்டிருக்காங்க.
ஒருவேளை இந்த ஆஸ்ட்ரோனட்டோ போட்டிருப்பாங்களோ இந்த வாட்சை, என்னன்னே தெரியல. போட்டிருக்காங்க பாருங்க, ஒமேகாஸ் ஃபெய்த்ஃபுல் ரெப்ளிகா ஆஃப் த மூன் பக்கியாங்க. எத்தனை தடவை ஏர்போர்ட் வந்தாலும் இந்த ஒரு இடத்துல போட்டோ எடுக்கிறத மிஸ் பண்ணவே மாட்டோங்க. அந்த ஒரு இடத்த தான் உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த இடம் தாங்க அது, நம்மளுடைய டெடி பியர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல போட்டோ எடுக்கிறதுக்கு. இந்த இடத்துலயும் வந்து கத்தார்ல எப்பயுமே ஹைலைட்டா என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே போட்டிருப்பாங்க. போன தடவை பாத்தீங்கன்னா எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. இந்த தடவை என்னன்னா HIA டர்ன்ஸ் 10 போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா கத்தார் ஏர்போர்ட் வந்து ஓபன் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு. அதனாலதான் வந்துட்டு 10 போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த பிங்க் கலர் லைட்லாம் வச்சு மேலே இருக்கவே அதே மாதிரி இங்கே இருக்கு. அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. நம்மளோட கேட் பார்த்தீங்க அப்படின்னா A கேட் தாங்க. ஆனால் நாங்கள் A கேட்க்கு போல CDE இருக்க இடத்துக்கு வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா குட்டீஸை வந்து விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா C கேட், E கேட், E கேட் இது 3மே இருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம வந்துட்டு போகிறோம். ஏன்னா இங்கே தான் ப்ளே ஏரியா இருக்கு. குட்டீஸ் வந்து நல்லா விளையாண்டதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளோட கேட்டுக்கு வந்து கூட்டு போகலாம். இனிமேல் ஃப்ளைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு 2.5 hours கிட்ட இருக்கு. ஸோ அதனால தான் எல்லாரும் என்ட்ரி ஆன உடனே இருக்குங்க இந்த ப்ளே ஏரியா. ஸோ இங்கே வந்து குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாட விடலாம், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் அச்சுக்கு விசாகனுக்கு இந்த இடத்துல இருந்து வர்றதுக்கு மனசே இருக்காது. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும். அது ஃப்ளைட்டுக்கு நம்ம அங்கே போனோம்னா சும்மா உட்கார வச்சுதான் இருக்கணும். அதுக்கு பதிலாக இங்கே விளையாடல ஓடி ஆடின்ட்டு இங்கே வரைக்கும் விளையாண்டுட்டு இருப்பாங்க குட்டீஸ். குட்டீஸ் வந்து இந்த இடத்துல விளையாண்டுட்டு இருக்காங்கங்க. அப்படியே ஆப்போசிட்லேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் குட்டீஸ் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் ஏரியா இருக்கு. ஸோ இங்கே வந்து ஷோஃபாலாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம உட்காந்துட்டு அப்படியே இங்கே என்ன பண்றாங்கன்ட்டு பார்த்துக்கலாம். இதுதாங்க நம்மளோட டிவி ஏரியா. எப்படி இருக்குன்னு பாருங்க. அச்சோ என்ன பண்றீங்க நீங்க? டிவி பாக்குறீங்களா? சரி பாருங்க. டெலிவிஷன் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு ரூம் இருக்குங்க. இந்த ரூமை நான் இந்த தடவை தான் நோட் பண்ணியிருக்கேன். என்னன்னா ரீடிங் ரூம். நீங்கள் வந்து யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் படிக்கணும், உங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம். உள்ளாரே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருக்குங்க. இந்த ட்ரெயினில் போயிட்டு ஒரு சில கேட்ஸ்க்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்குள்ளார ஆர்ச்சர்டு இருக்கு இல்லையா, அதான் நம்ம காடு, அது பார்க்கறதுக்கும் நம்ம இந்த ட்ரெயினில் போயிட்டு தான் போகணும். குட்டி அங்கே ப்ளே ஏரியாவில் கேம் விளாண்டுட்டு இங்கே கிட்ஸ் ஜோன் வந்துட்டாரு. இங்கே என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன். என்னப்பா பண்ணுற நீ? பாருங்க ரேசிங் கார் கேம் விளையாடுறான். இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ தான். ஸோ எந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம்சங் ஸ்டோர்ல தான் இருக்கான். ஸோ இங்கே வந்து நிறைய ஃபோன் வந்து சாம்சங்கோடது டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்காக இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ தான், அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ ஒரு தடவையும் கேட்டுட்டு இருப்பாங்க, நீ ஒழுங்கா அங்கே விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுருவோம். ஸோ இங்கே பாருங்க ஃபோனில் அப்படியே கேம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எந்த கேம் வேணுமோ குட்டீஸ் வந்து செலக்ட் பண்ணி விளாண்டுக்கலாம். என்னப்பா பர்ஃபெக்ட் ஃபோனா? பாரு வயசெல்லாம் அம்மா பொம்மை ஃபோனை கூட பார்த்தது கிடையாது. நீ என்னடான்னா பர்ஃபெக்ட் ஃபோனா? அப்படியே 2 குத்தணும் நீ. சாம்சங்கில் ஃபோல்டபிள் டைப்பில் என்னென்ன ஃபோன் இருக்கோ எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இந்த பாருங்க இது அழகாக ஃபோல்ட் ஆயிடுச்சு. வெளியில் வந்து ஸ்க்ரீன் தெரியுதா? இதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு லூலூவில் பார்த்துருந்தோங்க. சூப்பராக இருக்குது. இப்போ இதுவும் பாருங்கள், இது நல்ல பெருசாக இருக்குது. டேப்ல 3/4 வாசிக்கிட்ட வருது. இந்த ஃபோன் பாருங்களேன், குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது. ஃப்ளிப் டைப் இது. ஸோ இப்படி மேலே நம்ம அந்த காலத்தில் வந்து மோட்டரோலாவில் இது மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்க. ரீடிங் ரூமில் நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ யாருமே இல்லை. அதனால் அப்படியே உள்ளார போய் பார்க்கலாம். ரீடிங் ரூம் 2 எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா எங்கே பார்த்தாலும் இந்த சேரு ஷோஃபா எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இங்கே வந்து ஒரு டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க. குள்ளாரையே கோல்டு ஷாப் வந்து வச்சுருக்காங்கங்க. இந்த பேங்கிள் கலெக்ஷன்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல. டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, ஒன்று நல்ல யூனிக்காக இருக்குது. இது வந்து அந்த ரூடியம் ஃபினிஷ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேங்கிள் இது. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து அரபிக் டிசைன் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கு. ஆனால் ஒன்று ஒரு மாதிரி மாடலாக இருக்குங்க. இது வந்து நம்ம போடுற மாதிரி மாடல் இருக்குது. இது வந்து சிங்கிள் பேங்கிள் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல டிசைன்ஸ் எல்லாமே. இது வந்து பார்க்கறதுக்கு பிரேஸ்லெட் மாடலில் இருக்குது. நிறைய பேங்கிள் கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க. எல்லா கலெக்ஷனுமே பார்க்கறதுக்கே அல்டிமேட்டாக இருக்குது. அவ்வளோ நல்லா ஜொலிக்குது எல்லாமே.
ஒன்று ஒன்று பாருங்களேன், ஒரு மாதிரி மாடலில் இருக்குது. இது வந்து லீஃப் மாடலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு இடத்துல வந்து நெக்லஸ்ஸு, கம்மல், ரிங்கு, பிரேஸ்லெட்டு எல்லாமே செட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்று ஒன்று ஒரு மாடல் அழகாக இருக்குங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வித்தியாசமாக வச்சுருக்காங்கல்ல. இந்த சைட் பார்த்திங்கன்னா நல்ல மணிமணியாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நெக்லஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு நெக்லஸ்ஸு, கம்மல் இது மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இது மூணும் ஒரு செட்டாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த இடத்துலையும் நிறைய பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்கங்க. எவ்வளோ பேங்கிள்ஸு, செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இங்கே. அத்தாடி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஷாப்போட பேரே கோல்டு. இந்த இடத்துல ஃபுல்லாக பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பிரேஸ்லெட்லாம் பாருங்களேன், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வந்து ஹெர்மீஸ்னு ஒரு ஷாப் இருக்குங்க. இது பார்க்கறதுக்கே நல்லா வித்தியாசமாக இருக்குது. இந்த வெளியில் டிசைன் பாருங்களேன், அப்படியே ஏதோ பர்ஸ் அடுக்கி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அழகாக இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக டைல்ஸ் வந்து அடுக்கி வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த வெளியில் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. குதிரை ஓடுற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. மெயினாக இந்த வெளியில் இது பார்க்கறதுக்காக தான் வந்து இது என்னடா இது வெளியில் டிசைனே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இருந்து வந்தோம் அப்படின்னா அல் சஃபா லான்ச் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் லான்ச் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த சைட் போகலாம். அதுக்கப்புறம் அந்த பக்கமாக ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது. போட்டிருக்காங்க பாருங்கள், வின்னர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட் வந்துட்டு கத்தாரோட ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து வின்னர் ஆஃப் வேர்ல்ட் பெஸ்ட் ஏர்போர்ட் எகெயின் அண்ட் எகெயின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த கத்தார் ஏர்போர்ட் கட்டி 10 வருஷம் ஆச்சு இல்லையா, அதனால தான் வந்துட்டு 10 அமேசிங் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பர்ஃப்யூம் ஷாப்புங்க. ஸோ எந்த அளவுக்கு ஷோவாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. எவ்வளோ பர்ஃப்யூம்ஸ் வச்சுருக்காங்க. ரேட்டு தான் எவ்வளோ வரும்னு தெரியல. அப்படியே சும்மா ஒரு பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு ரேட் எவ்வளோ வருதுன்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நல்ல வெயிட்டாக இருக்குது. கிளாஸுங்க இது எல்லாமே. இது எங்கே இப்போ ரேட்டே போடலைப்பா. இந்த பர்ஃப்யூமில் வந்து ரேட் போட்டிருக்காங்கங்க. எவ்வளோ தெரியுமா? 1345 ரியால் மட்டுமே. 1300னா நியர்பை நம்ம ஊர் காசுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னா எப்படியும் ஒரு 25,000 வருங்க இந்த ஒரு பர்ஃப்யூமோட விலை. செம்ம இல்லை, வேறு லெவல். இந்த லிப்ஸ்டிக் வந்து கலராக வச்சுருக்காங்கங்க. இது வந்து ட்ரையலுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையே வந்து லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. லிப்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சீனே பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அழகாக இருக்குல்ல. இந்த பர்ஃப்யூம் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குங்க. கொஞ்சம் ரேட்டு கம்மினா எவ்வளோன்னா 500 ரியால் வந்து வருது. 500 ரியாலில் நியர்பை 10,000 ரூபாய்க்கிட்ட வருது. ஸோ நெக்ஸ்ட் எந்த கடையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்போர்ட்குள்ளார காடு இருக்கு இல்லையா, அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம். அந்த ஆர்ச்சரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. போய் பார்க்கறதுக்கு செய்யறதுக்கு எல்லாமே. ஏன்னா ஃபுல்லாக நல்ல க்ரீனரிஸாக நல்லா செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தடவையும் போய் பார்க்கலாம். ஆர்ச்சர்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இதுதாங்க அந்த ஆர்ச்சர்ட். நான் காடு சொன்னேன் இல்லையா, அந்த இடம். இதுக்குள்ளார நிறைய செடி கொடி மரம்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக இருக்கும். நிறைய ரியல் பிளான்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. யூஸ்வலாகவே எனக்கு செடி கொடி மரம்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கப்போ இந்த இடத்த மிஸ் பண்ணுறதே கிடையாது. போயிட்டு ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பார்த்துடுறது. நீங்கள் கத்தார் ஏர்போர்ட் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. உள்ளார அப்படியே அதுக்கேற்ற மாதிரி லைவாக வந்து அந்த குருவிங்க கத்துற சவுண்டு, அதுக்கப்புறம் அந்த புகை வர்றது, அது எல்லாமே போட்டிருப்பாங்க. அதோட குட்டீஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும் இது எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு. இந்த பசிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்பிட போகிறோம். என்னப்பா ஆர்டர் பண்ணியிருக்கீங்க தெரியலையா? சரி, ஓகே. எப்படியும் உங்கள் அப்பா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவார். அப்போ பர்கர் கிங்கில் வந்துட்டு 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. குட்டீஸ் 2ம் வால் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு எவ்வளோ தெரியுமா போட்டிருக்காங்க? 38 ரியாலுங்க. இதை பாருங்க, 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு எக்ஸ்ட்ரா கெச்சப்பு 38 ரியால். எவ்வளோ ரேட் பார்த்தீங்களா? நம்ம ஊரில் பிரியாணியே வாங்கி சாப்பிடலாம், அந்தளவுக்கு விலை. வந்து நம்ம கேட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க.
கேட் நம்பர் வந்து A3ங்க. ஸோ இன்னும் ஒரு 2 இது தாண்டி போகணும். இது A1, அடுத்து A2, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு A3 கேட் வந்துட்டு வந்துடும். இந்தியா போகிற திங்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து சொல்லியிருந்தாலும் ஒரு சாக்லேட்டு டோப்லரோன் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் வந்து வாங்கியாச்சுங்க. எங்கே வாங்கினோம் அப்படின்னா டியூட்டி ஃப்ரீயில் தான் வாங்கினோம். நியர்பை இது வந்து 256 கிராம் வந்து வெயிட்டு. பை 1 கெட் 1 ஆஃபரு. ஒரு பேக்கோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 55 ரியால் வருது. இதுதாங்க அந்த சாக்லேட்டு. இதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சாக்லேட் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் இது வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கு. வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளார போகிறோங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம போர்டிங் ஆகிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்தியா ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆனதும் நம்மளோட டிக்கெட்ஸ் பார்த்துட்டு எந்த சைட் போகணும், எந்த சீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டுக்குள்ளார வந்தாச்சுங்க. இப்போ வந்து எங்களோட சீட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை ஒரு ரோவில் வந்துட்டு 9 பேர் வந்து உட்கார மாதிரி இருக்கும். இந்த சைடு 3 சீட்டு, சென்டரில் 3, லாஸ்ட்டில் 3 சீட்டு இருக்கும். உடனே 2 பேர் விண்டோ சீட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. எனக்கு தான் விண்டோ சீட்டு, உனக்கு தான்ட்டு. என்னப்பா அது கொடுத்துருக்காங்க? ஹெட்ஃபோனு, பிளாங்கெட்டு, பில்லோ, இது 3மே கொடுத்துருவாங்க. இங்கே டிவி இருக்கு. அழகா குட்டீஸ் வந்துட்டு ஏதாவது படம் பார்த்துட்டு கேம் விளாண்டே வந்துருவாங்க. நம்ம ஃப்ளைட் வந்து ஏறியாச்சுங்க. இந்த ஃப்ளைட் பார்த்தீங்க அப்படின்னா கத்தார்லேருந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இந்தியா தான் போகும். நாங்கள் வந்து சென்னை போகிறோம். ஸோ கத்தார்லேருந்து டேரெக்டாக சென்னை தான், டிரான்சிட்டில் எங்கேயுமே கிடையாது. கத்தார்லேருந்து 4 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு சென்னை வந்துட்டு நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ சென்னை எப்போ ரீச் ஆகுனா மார்னிங் 2 o'clock வந்து ரீச் ஆகும். குட்டீஸ்க்கு வந்து டாய் கொடுத்துட்டாங்க. இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது, அப்புறமா அச்சுக்கு பாக்ஸு, விசாகனுக்கும் பாக்ஸு. ஓப்பன் பண்ணுங்க, என்ன இருக்குன்னு பார்ப்போம். கலர் பென்சில், அதுக்கப்புறம் இருப்பா வரேன். அப்பா வந்து அழகா அதில் உட்காந்து கலர் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இது 2மே வந்து மேக்னெட்டாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா இருக்கு? அதுக்கப்புறம் இதுல வந்து ரீசைக்கிள், கம்போஸ்ட், இது வந்து ஒரு லெட்டர் இது இருக்கு. இது வந்து கலர் பண்ற மாதிரி இருக்கு. குட்டீஸ்க்கான ஒரு ஆக்டிவிட்டி இது வந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து ஸ்பாட் த டிஃபரன்ஸு, டாட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ எழுதுறதுக்காக. பாருங்க, மேக்னெட் எல்லாத்தையும் பிச்சு வச்சு விளையாண்டுட்டு இருக்கா, ஒன்னோட ஒன்று ஒட்டி ஒட்டி. அச்சோ பிடிச்சிருக்கா பாப்பாக்கு டாயி? அச்சுக்கு பிடிச்சிருக்கா டாயி? இன்னும் டேக் ஆஃப் ஆகலைங்க. இப்போ நம்ம மேப்பில் வந்துட்டு பார்ப்போம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டார்ட் ஆக போகிறது வந்துட்டு கத்தார் தோஹா. ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே ரீச் ஆக போகிறோம்? எம்ஏஏன்றது வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்டு. ஸோ இது அந்த வழி எல்லாமே போட்டிருக்காங்க, எந்தெந்த வழியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எவ்வளோ ட்ராவல் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வரும் உங்களுக்கு. 4 hours 11 minutes நான் பார்த்தேன். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 4 hours 13 minutes. ஸோ நம்ம இந்தியா டைம் இது 2:45. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock. 8 o'clock வந்துட்டு இப்போ ஃப்ளைட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. வந்து கிட்ஸ் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்துருக்காங்க, சாக்லேட் கேக் மாதிரி இருக்கு, டெசர்ட் ஒன்று. அதுக்கு அடுத்தது இது வந்து பாஸ்தாவில் ஏதோ போட்டிருக்காங்க, பாஸ்தா பண்ணியிருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இது வந்து பண்ணுக்கு தொட்டுக்க வந்து பட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து மெயின் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரக்கோலி, இது வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணது, தக்காளி. ஸோ இதுதான் மெயினான இதெல்லாம் தான் கிட்ஸ் மீலுக்கு கத்தார் ஏர்வேஸில் கொடுத்துருக்காங்க. இது எழுதியிருக்காங்க பாருங்கள், சைல்டு மீல்னு எழுதியிருக்காங்க. ஆமாம், அதுதான் சைல்டு மீல். விசாகன் எப்படிப்பா இருக்குது இந்த டேஸ்ட்டு? செம்மையாக இருக்காங்க, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானுமே டேஸ்ட் பண்ணேன், வேறு லெவலில் இருக்குது. அச்சு பாப்பா தான் தூங்கிட்டா, அவள் ஏஞ்ச உடனே சாப்பாடு தரேன். விசாகனுக்கு மட்டும் வாங்கியாச்சு நம்ம சைல்டு மீல். நல்லா இருக்கா? நம்ம ஃபோன் வந்து வைக்கிறதுக்காக இந்த இடம் வந்து கொடுத்துருக்காங்கங்க. அதே நேரம் நம்ம சார்ஜ் வேணும்னாலும் அப்படியே சார்ஜ் போட்டு இந்த இடத்துல வச்சு நம்ம ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். படிக்கிறதுக்கு வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், டேபிள் மாதிரி வரும்.
ஃப்ளைட் ஏறினா கொஞ்சம் நேரத்தில் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மோட் வந்து இந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. லைட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நல்லா தூங்கி நல்லா ரிலாக்ஸ் ஆகலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படியே நாங்கள் தூங்கி ஏஞ்சதில் சென்னையே வந்துருச்சுங்க. ஹேண்ட்செட் எதுவுமே இல்லாததுனால நம்ம வந்து சீக்கிரமாகவே ஊருக்கு வந்து ஃபீல் வருங்க கத்தார் ஏர்வேஸ் ஃப்ளைட் பொறுத்த வரைக்கும். அதே நேரம் வந்து ட்ராவலும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். மேலேருந்து இந்த வியூ பார்க்குறப்பே செம்மையாக இருந்ததுங்க. அவ்வளோ லைட்ஸு எல்லாமே போட்டு பார்க்குறப்போ எல்லாருமே முழிச்சிட்டாங்க குட்டீஸ் எல்லாமே. இனிமேல் லேண்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட இருந்தது. இருந்தாலுமே நாங்கள் இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறதுக்காக எல்லோரும் எழுந்து முழிச்சு உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது இந்த வியூ எல்லாமே பார்க்கறதுக்கு. குட்டீஸு நாங்கள் எல்லாருமே பல நாள் ஆசைப்பட்ட ஒன்று வந்து நிறைவேறிடுச்சு. ஆமாங்க, சென்னை ரீச் ஆயாச்சு. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. அதோடு இதை லேண்ட் ஆனப்பெல்லாம் நாங்கள் செம்மையாக கத்திட்டு இருந்தோம், ஊருக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கத்தாரில் பார்த்திங்கன்னா இப்போ சரியான வெயிலுங்க, செம்ம தாக்கி எடுத்துருச்சு. எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. டேஸும் வந்து எப்படா வெக்கேஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டேஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து நம்ம சென்னையிலையும் இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. இங்கே இமிக்ரேஷனில் பார்த்திங்கன்னா சரியான ரஷ்ஷாக இருந்தது. அந்த டைமுக்கு வேறு 2-3 ஃப்ளைட் வந்துருச்சா. ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. எங்கள் குட்டீஸ்க்கு வந்துட்டு இங்கே ஊருக்கு வந்தாலே வந்துட்டு இந்த சைடில் இந்த சாமி இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்து அச்சு பாப்பா வேடிக்கை பார்த்துட்டே போவோம். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ளைட்டில் இருக்கிறப்பே வந்துட்டு நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் எந்த பெல்ட்டில் வரும்னு சொல்லிட்டாங்களா. ஸோ நாங்கள் போயிட்டு அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பியாச்சு. அண்ட் ஆகி லக்கேஜை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வர்றப்போ பார்த்திங்க அப்படின்னா நியர்பை 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் பல மாதங்கள் கழித்து நம்ம ஊர் மண்ணை மிதிக்கிறப்பே ஃபீல் வேறு லெவலில் இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நியர்பை 7 மாதம் கிட்ட ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக நாங்கள் தீபாவளிக்கு ஊருக்கு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் ஊருக்கு. ஒரு தடவை இந்த ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கணும், உள்ளார நிறைய என்னென்னமோ வச்சுருக்காங்க, அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நினைப்போங்க ஊருக்கு போகிறப்போ. ஆனால் அது முடியவே மாட்டேங்குது. இந்த தடவையாவது திரும்பி கத்தாருக்கு போகிறப்போ பார்க்கணும். அங்கே வெளியில் வர்றப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தூறல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதாங்க புதுசாக கட்டின பஸ் ஸ்டாண்டு. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா விடியல் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மணிக்கிட்ட இருக்கும். 6 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சைடில் மலை எல்லாத்தையும் பார்த்து வேடிக்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். விசாகன் குட்டிக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மலையெல்லாம் பார்க்கறதுக்கு. ஏன்னா கத்தாரில் இந்த மாதிரி மலைலாம் இல்லைங்க, இங்கே ஊருக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தார் சார். அதோட கொஞ்ச நேரம் ஊர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு விசாகன் குட்டி கேட்டுக்கிட்டே இருந்தா. 4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் அட்லாஸ்ட் நம்ம வந்து ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. இதுதான் எங்களுடைய ஊர். ரொம்ப பெரிய சிட்டியும் கிடையாதுங்க, அதே நேரம் ரொம்ப கிராமம் அப்படின்னு சொல்ல முடியாது. மீடியமான ஒரு டவுன், அவ்வளோதான். இங்கே நிறைய ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு vlogல சொல்கிறேன். இந்தியாவில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். நானுமே கொஞ்சம் வீடியோலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சஜஷனும் உங்கள்கிட்ட கேட்குறேன். வீடியோவோட லாஸ்ட்டாக எண்டில் காமிச்சிருக்கிறதா எங்களோட வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.